மாவுச்சத்துங்கிறது எனர்ஜிக்காக மட்டும்தான். உனக்கு எந்திரிச்சு ஓடணும்னா நீ மாவுச்சத்து எடுத்துக்கலாம், எந்திரிச்சு ஓடணும்னா நம்ம சுகர் எடுத்துக்கலாம், இனிப்பு சத்து எடுத்துக்கலாம். அது எதுவுமே நமக்கு இப்போ அத்தியாவசியம் இல்லை அப்படிங்கிறனால அது ரெண்டையும் கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? ஒரு நாளைக்கு ஒரு வேளையில மட்டும் அரிசியாலான உணவுகள் சாப்பிடலாம். எல்லா பயிர் வகைகளும் காலையில் சாப்பிடலாம். நான்வெஜ் தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு தாராளமாக ஒரு 4 முட்டை வரைக்குமே காலை உணவாக சாப்பிடலாம். 4 முட்டை சாப்பிடும்போது டைஜஷனுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு வெள்ளரிக்காய் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது ஃபுல்லாக இனிப்பு, காலையில் எந்திரிச்சோடனே வந்துட்டு இனிப்பு தான், ஸ்மூதி பவுல் வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு வேர்ஸ்டான அப்படிலாம் சத்தியமாக இல்லை. ஸ்மூதி பவுலில் நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு 15 பாதாம், 3 வால்நட்டு, 15 கிஸ்மிஸ் பழம், ரைசன்ஸ்னு சொல்கிறது, 2 டேட்ஸு, 2 அத்திப்பழம், ஒரு 5 பிஸ்தா, இதெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி குடிக்கலாம். அது ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.